ஓகேவா? நீ மதிப்பீடு என்ன பண்றேன்னா, இந்த ஒரு 3 மாதம் 60 நாள்ல நான் ஏற்கனவே அவளுக்கு எடுத்த ஸ்கில்ஸ் தெரியாதுதான் எடுத்துவேன். அவனுக்கு தெரியாது. தெரியாத ஸ்கில் எடுத்து இப்ப அவனுக்கு பாடத்திட்டமா சொல்லி கொடுத்து எவ்வளவு வரைக்கும் அந்த பையன் புரிஞ்சுக்கிறான். பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ண அதை வாங்கிருக்கீங்க. இது நீங்க எப்படிலாம் புரிஞ்சுக்கலாம், மாத்தி மாத்தி கேட்கலாம். இந்த அந்த எடுத்த ஸ்கில்ல எப்படி அவன் அச்சீவ் பண்ணிருக்கானா, அதாவது கத்துக்கிட்டாங்கன்னா அடுத்த ஸ்கில் படிக்கணும். கத்துக்கல அப்படின்னா ஏன் கத்துக்கல அதான் பேரண்ட் டிஸ்கஸ் பண்ணி நீங்க சில கிளாஸ்ல வராம இருப்பீங்க. இல்ல நீங்க வந்திருந்தாலும் கண்டிப்பா கத்துருப்போம். அதாவது குழந்தைங்க குழந்தைங்களும் பார்த்து கிடையாது. குழந்தை கத்துக்கிறதா பேர் தான் ஒரு டீச்சர், பேரண்ட், ஸ்கூல் எல்லாரும் 3 தான். அதுதான் என்ன பண்றது அப்படின்னா, இப்ப எடுத்து ஸ்கூல்ல டெமோ பண்ணிக்கலாம். உங்க குழந்தை எப்படி மாறி இருக்கு கேட்டது. எனக்கு ரீடிங் வந்துச்சு. ஸ்கூல்ல என்ன சொன்னாங்கன்னா, அவனுக்கு ரீடிங் வந்துட்டாலே போதும், ரீடிங் வந்துச்சு. மெமரியில இருந்து மெமரி இல்லைங்க. பேங்க்ல பணம் பேங்க்ல உங்க அக்கௌண்ட்ல பண்ணதுன்னா பேங்க்ல பணம் இருக்குமா? மூவி இருக்குதுங்க. அதுக்கு அக்கௌண்ட்ல போடணும், டேரக்டர்லாம் போடாது. ஸ்டேஜ் இருக்குது. ஒரு குழந்தை அப்பைக்கு உள்ள உட்காருன்னா 10 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண அந்த அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸா பண்ணணும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்.